அப்போ இந்த மே மாதம் எந்த மாதிரியான மாற்றங்களை மீன ராசிக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மே மாதன்றது 31 நாட்கள். சரிங்களா? அப்போ மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமியில் தான் இந்த மாதமே ஆரம்பிக்கப்படுது. இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி. மே மாதம் 1ஆம் தேதி ஒரு பௌர்ணமி, மே மாதம் 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி. 2 பௌர்ணமி. முதல் பௌர்ணமி ஆரம்பிக்கும் போதே முருகர் கோயிலுக்கு போய் மனசார உங்களுடைய குறைகள் எல்லாம் சொல்லி மனசுக்குள்ளார ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. உங்களோட குறைகள் அடுத்த பௌர்ணமி வரத்துக்குள்ளார கண்டிப்பாக சரியாயிடும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தில் மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நம்மளோட ஹெல்த்து ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா, காக்கா குருவிகளுக்கு தானியம் வைக்கிறது, தண்ணி வைக்கிறது, அதாவதுன்றது மனுஷாக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்கிறது, இது எல்லாமே நமக்கு புண்ணியத்தில் சேரும். சரிங்களா? அப்போ மே மாதம் 4ஆம் தேதி பார்க்கும்போது இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் உண்டு. அப்போ எப்பயுமே இந்த அக்னி நட்சத்திரன்றது 21 நாட்கள் தான். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 25 நாள் அக்னி நட்சத்திரம் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளோட ஹெல்த்து ரொம்ப 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 கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இந்த மீன ராசிக்கு இந்த மே மாதம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்க்கும்போது மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை. சரிங்களா? இப்போ எங்களுக்கெல்லாம் எடுத்துக்கோங்க, குரு பகவான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக ஒரு கிரகம், அவ்வளோதான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. சரிங்களா? ஏன்னா குரு பகவான் தான் உங்கள் ராசியாதிபதியே. அப்போ குரு பகவான் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா 4ஆம் இடத்துல சுகஸ்தான குருவாக இருக்கிறார். இது ஒரு மாதம் மட்டும்தான். ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் குரு 4ஆம் இடத்துல சுகஸ்தான குருவாக இருப்பார். ஏன்னா அடுத்த ஜூன் 1ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சாகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு. அப்போ குரு கடகத்துக்கு வந்துட்டாருன்னா 5, அதாவது 3 வீட்டு பார்ப்பார். 5, 7, 9 3 ராசிக்கு நல்லது பண்ணுவார். அது குறிப்பாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமா பார்ப்பார். அப்போ குரு உங்கள் ராசி பார்க்கும்போது, அதுவும் தன் சொந்த ராசியை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த வேலை பறிபோனவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா குரு பகவான் ஒரு ராசி பார்த்தாருன்னா அந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்வார். அப்போ எனக்கு தெரிஞ்சு குரு பகவான் அடுத்தது உங்கள் ராசி பார்க்கறதுனால, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசி பார்க்கறதுனால வேலை பறிபோனவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளி மாநிலம் போய் தொழில் செய்துட்ருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு, ப்ரமோஷன், முன்னேற்றம் கிடைக்கும். இல்லை இங்கேயே இருந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான இது ஒரு வாய்ப்பு. காற்றுள்ள போது தூத்திக்கோங்க, மழை வராத முன்னே வீடு கட்டிக்கோங்கன்ற மாதிரி அடுத்தது குரு வரப்போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக ஒரு விஷயத்த பண்ண போகிறாரு. அப்படி வரும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு இது பண்ணலாமா இது வேண்டாமா, பண்ணலாம்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துருச்சுன்னா யாரையும் கேட்க வேண்டாம், துணிஞ்சு பண்ணுங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது குரு பார்க்கக்கூடிய நேரம் மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசியில் தான் உட்காந்துருக்கிறாரு. ஜென்மத்திலேயே செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனால 10 தேதி வரைக்கும் அவர் வேலை செய்ய மாட்டார். 10 தேதிக்கு மேலே உங்களுக்கு தனக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் இருந்து அவர் 2ஆம் இட தனஸ்தானத்துக்கே போயிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 4 காசு வீட்டில் நிற்கும். ஏன்னா இப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்குதுன்னா, வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு இப்போ தொலாவர காலத்தில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா எந்த கிரகமும் உங்களுக்கு ஃபேவராக இல்லை. இதில் முதல் பிரச்சனையே உங்களுக்கு என்னென்னா 7.5 சனி. 7.5லேயே மோசமான 7.5 ஜென்ம சனி. அதுதான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு. ஏன்னா இப்போ ஜென்ம சனி உங்களுக்கு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறதே வேண்டாம். 10 ரூபா வாங்கி கொடுத்தா அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் கட்டி ஆகணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு நல்ல உதவி பண்ணால் கூட உபத்திரம் தான் வரும். பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சாலும் கடைசியில் நீங்கள் பாவின்ற பேர் தான் வாங்கி ஆகணும். அதனால் எப்படி பார்த்தாலும் நான் சொல்கிறது, செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குறத விட செய்யாதே கெட்ட பேர் வாங்கிக்கலாமே. எனக்கு தெரிஞ்சு மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருந்தாலும்
ஒன்று திருநள்ளாறு போயிட்டு வாங்க, இல்லைன்னா கொச்சனூர் போயிட்டு வாங்க. நிச்சயமாக இது நல்லது நடக்கும். ஏன்னா இப்போ குரு மாறுறாரு இல்லையா, குரு மாறி உங்கள் ராசி அடுத்தது பார்க்க போகிறார் இல்லையா, ஒரு வருஷத்துக்கு குரு உங்களோட பார்வை நல்லாயிருக்கும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா குரு பார்க்குற ஒரு வருஷத்துக்குமே, ஏன்னா உங்களுடைய நேர காலத்துக்கு கண்டிப்பாக இந்த சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா குருவுடைய அதாவது ஆதிக்கம் கொஞ்சம் மேலே போகும். அப்போ நல்ல மாற்றங்களை கொடுப்பார். தொழில் தடைகள் தீரும், தொழிலில் இருக்கிற தடைகள் விலகும், கடன் பிரச்சனை சரியாகும், குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமண யோகம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ எப்படி தெரியுங்களா, ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்கன்னா அதாவதுன்றது உங்கள் நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாதம் ரொம்ப நல்லா இருக்குதுனால சொல்ல முடியாதுங்க. அதாவது 60% நல்லா இருக்குது, 40% முடக்கமே இருக்குது. அந்த 60% என்னென்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், அதாவது வந்து செவ்வாய் அடுத்தது தன் சொந்த வீட்டுக்கு போகிறாரு பார்த்தீங்களா, 10 தேதிக்கு மேலே செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு போய் உட்காந்துருவார். இது உங்களுக்கு நல்லா இருக்குது. தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் பாருங்கள், 14 தேதி வரைக்கும் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். அது உங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இந்த சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, புதன் ஆதித்ய யோகத்தில் இந்த 15 நாள் நல்லா இருக்குது. அதே சூரியனும் புதனும் அடுத்தது ரிஷப ராசிக்கு தைரியஸ்தானத்தில் போய் 29 நாள் உட்காந்துருப்பார். அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா 29ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்து தன் சொந்த வீட்டுக்கே போயிடுவார். ஆனால் சூரியன் வந்து அதே தைரியஸ்தானத்திலே தான் இருப்பார். சூரியன் நல்லா இருந்துட்டா, தைரியத்தை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எதை வேணாலும் நீங்கள் சாதிக்கலாம். இன்றைக்கி உங்களுடைய எதிர்பார்ப்பு 4 நாள் தான். ஒன்று, வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குமா, 2வது கடன் பிரச்சனை தீருமா, உடல் உபாதிகள் குறையுமா, எதிரிக்கு இலக்காரம் இல்லாத வாழ்வுமா. உங்களோட கேள்வி இதுதான். பயப்பட வேண்டாம், நல்லது நடக்கும். முயற்சி எடுங்க, வெற்றி நிச்சயம். இப்போ நீங்கள் போடுற ஒவ்வொரு விதை தான் அடுத்த மாதம் அறுவடைக்கு வரும். இப்போ நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு தான் நாளைக்கு உங்களுக்கு சக்ஸஸாக இருக்க போகுதுன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் மாறுற நேரம், சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய நேரம், சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் இருக்கிற நேரம், புதன் பகவான் தன் சொந்த வீட்டுக்கு போகிற நேரம், இந்த 2 கிரகம் 29ஆம் தேதி வரைக்கும் புதன் ஆதித்ய யோகம் இருக்கக்கூடிய நேரம், இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. 2 விஷயம் நல்லா இல்லை. ஒன்று ஜென்ம சனி, அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 12ல் ராகு. இது 2 தான் உங்களுக்கு சரியில்லை. சரிங்களா? அதனால் ஒன்றும் இல்லை, உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்கள். அதில் நல்லது நடந்துருச்சு, நல்லா இருக்குன்னா நிச்சயமாக அடுத்த மாதத்துலேருந்து உங்களோட வெற்றி, உங்களோட வளர்ச்சி யாராலையும் தடுக்க முடியாது. பொதுவாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ வரைக்கும் மற்றவங்களுக்காக தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, மற்றவங்களுக்காக நீங்கள் உழைச்சிட்ருக்கிறீங்க. இதுக்கு மேலே உங்களுக்காக மற்றவங்க உழைக்க போகிறாங்க. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். மனைவி மற்றும் பிள்ளைங்க, சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், இவங்களால் இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி மனைவினால் மன வருத்தம் இருக்கும், மனைவி தான் பிரச்சனையாக இருக்கும், குழந்தைங்களால் மன அழுத்தம் இருக்கும், தொழிலில் ப்ரெஷர் இருக்கும். மொத்தத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடத்திருப்பீங்க. நிம்மதி இல்லாமல், பணம் இல்லாத, இருப்பு வச்சு தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு குழப்பங்கள் உங்களை சுற்றிகிட்டே இருக்கும். இந்த நிலைமை மாறும், வெயிட் பண்ணுங்கள். பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாதம் ஜூன் 1 குரு பெயர்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களோட நேர காலம் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.